안녕하세요. 사랑의 말의 ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பம்மா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் டிவிகள் பார்ட் 31 பார்க்க போகிறேன்டா. நான் ஸ்பிரிச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் 2 பார்ட்ஸில் இந்த எஃப்எஃப் முடிஞ்சிருண்டா. ரொம்ப ரொம்ப பெரிய சாரி. ஓகேடா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட் வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஸோ அப்படியே ஒரு 8 months பாஸ் ஆகுது. ஸோ மண்டே மார்னிங் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. செல்லக்குட்டி, எப்போ வெளில வருவீங்க? அப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உலகத்தை அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டணும். உங்களுக்கு அப்படியே எல்லா கிஃப்ட்டும் கொடுக்கணும். இருக்கிறத ஹாப்பியஸ்ட் பர்சனாக உங்களை பார்த்துக்கணும். இங்கே என்னை பாருங்கள் அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கே போட்டு நோண்டிகிட்ருக்கான். அவன் நோண்டுறதுலையும் பேசுறதுலையும் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்பாவையும் குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க 2 பேரையும். இங்கே பாரு, நீ சப்போஸ் வெளில வந்த அப்புறம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடணுன்னா, இந்த மாதிரி ரொம்ப சோகமாலாம் இருக்கக்கூடாது. என் பொண்ணு சோகமாக இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. உங்கள் அம்மா எதாவது பண்ணாலும் சொல்லு, மண்டை மேலே நாள் தட்டி நம்ம பார்த்துக்கலாம். என்ன 2 பேர் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணலாம். உங்கள் அம்மா பாரு, காலையில் ஆச்சே குழந்தைக்கு சாப்பிட்டு கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, தூங்கிட்டே இருக்கா. அவளுக்கும் டயர்டாக இருக்கும்ல. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணுன்னு அவளை ரொம்ப திட்டாத. நீ திட்டக்கூடாது அவளை. திட்டினா நான் அப்புறம் கோவப்படுவேன். அவளை நீ திட்டக்கூடாது. அவள் உன்னை திட்டினா நான் அவளை திட்டுறேன். நீ அவளை எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேர் சேர்ந்து அவளை பார்த்துக்கணும். ஏன்னா என்னை விட அவள் ரொம்ப லூஸு. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு அப்படியே இந்த 8 month அவங்கள பார்த்துக்கிட்டது அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டான நெக்ஸ்ட் டே ஒரு 8 o'clock அப்படி சிக்கி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரான். சங்குக்கா, நான் கீழே வரேன். பரவாயில்லடி, சாப்பிடு. எங்கேயே சாப்பிட்டாண்ணா, ஏன் சாப்பிட மாட்டியா? இல்லை சாப்பிடுவேனே. என்னது இதெல்லாம் இவ்வளோ இருக்குது? இது வந்து என்ன இவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருந்தால் நான் சாப்பிட மாட்டியா நீ? நான் எப்பவுமே கொஞ்சம் நேரம் சாப்பிடுவேன், இது மட்டும் நிறைய தரீங்க. உனக்கு இவ்வளோடி அப்படின்னு சொல்ல கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் வந்து என் பொண்ணுக்கா? டேய், ப்ரெக்னென்ட் ஆனது நேற்று தான்டா பார்த்தேன். எது? இல்லைங்க, நேற்று தான் நான் பார்த்தேன். எவ்வளோ கொடுக்குறீங்க? அவள் ஒரு குட்டியாக தான் இருப்பா அவள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளும் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல. உன்னை மாதிரி நோஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நோஞ்ச மாதிரியா? என்னை பார்த்து நோஞ்ச மாதிரி இருக்க உங்களுக்கு? நான் எவ்வளோ ஸ்ட்ராங் பாருங்க அப்படின்னு. ஸோ உங்கள் ஆர்ம்ஸ் காட்டுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, எலி இது எலி, இது பாரு, இதுதான் ஆர்ம்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படியே கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே பேனரே பார்த்துட்ருக்கீங்க. போதும், ஊற்றுது தொடச்சிக்கோ. சாப்பிட்றி. அச்சோ சிக்கி, இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அதுலேயும் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இவ்வளோலாம் யார் சாப்பிட்றது? நீங்கள் பாரு, நான் பாரு. பொண்ணு என் வயத்தில் இல்லையே, உன் வயத்தில் தானே இருக்கா, அப்போ நீ தான் சாப்பிட்ணும். நல்லா சாப்பிட முடியாது. சரி, நீ சாப்பிடுவேன். ப்ளீஸ் வேணாமே. ஆனால் வேணும் அப்படின்னு. ஸோ உட்கார வச்சு அவனே உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் அப்படியே அவன் ஐசியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் கொஞ்சம் நேரம் ஊட்டிகிட்டே, என்ன இல்லைங்க ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே ஒரு வழியாக நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுறீங்க. ஸோ அந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு, பார்த்தியா ஃபுல்லாக சாப்பிட்டேன், இன்னொன்றும் வயிற்றுல இடமே இல்லைன்னு சொன்னேன் பாரு, என் பொண்ணு தான் பாதி சாப்பிட்ருக்கா. உனக்குடி? என்னது இவ்வளோ சாப்பிட்டு மறுபடியும் இப்போ எனக்கு வேறு சாப்பிடணுமா? இதில் எனக்கு பாதிலாம் வந்திருக்கும், நீங்கள் விடுங்க போதும். ஃபுல்லாக என் பொண்ணு சாப்பிட்ருப்பாடி, அப்போ என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, நான் பாதி சாப்பிடும்போதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. உங்கள் கண்ணை பார்த்தனால எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேன்னு வாய் மட்டும் திறந்து மூடி சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது, ப்ளீஸ். அந்தளவுலாம் இல்லடி, உனக்கு வயிற்றில் பசி இருந்துச்சு, அதனால தான் நீ சாப்பிட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் பார்க்குறீங்க, நான் எவ்வளோ சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஸோ நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது பட்டனை ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் கூடி போகிறீங்க. ஸோ அவனும் உங்கள் பின்னாடியே வரான். என்னாச்சுடி? செக்கே வாமிட்டாக வருது செக்கே. ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைனா நான் இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க கூடயே இருக்க அவங்க பேக் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு, உங்கள் ஹேர் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான்.
நீங்கள் அப்படியே டயர்டில் படுத்துக்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து அவங்கள அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை அவனோட செஸ்ட்டில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே லைட்டாக நம்ம வந்து அவன் ஃபேஸை பார்த்துட்டு அகைன் படுத்துக்கிறீங்க. ஓய் என்ன? ஹா இல்லை, ஒன்றும் இல்லை. சிக்கே. ம். சங்கா. ம். சிக்கே சொல்டி. எனக்கு அது வந்து இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ என்னடி? ஆ இல்லை, எப்படி தூங்கிட்டேன் நான். தூங்குட்டா? தூங்கு, யாரோட தூங்க வேணாம் சொன்னான் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏய் என்ன முத்தம் தானே தந்தேன், அதுவும் எப்படி ப்ளஷ் ஆகிற? இன்னும் இல்லையே. செக்கே டைம் ஆகிடுச்சு. செக்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? ஆஃபீஸா? இல்லைடி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்க போகிறேன். ஏன்? எதுக்கு? என் பொண்ணாட்டியே பார்த்துக்கணும்ல. என் பொண்ணு வேறு வரப்போகிறா. எனக்கு எவ்வளோ செலிப்ரேஷன். எனக்கு ரெஸ்ட் வேணாமா? ரெஸ்ட்டா? நீங்கள் அடிக்காதீங்க. நீங்கள் எனக்காக தானே லீவ் போட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லையா? உனக்காக யார் லீவ் போட்டா? உன்னையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன? எல்லாம் வந்து என் பொண்ணுக்காகடி, என் பொண்ணுக்காக இது நான் நம்பணும். நம்பி தான் ஆகணும். சரிங்க சார், நம்புகிறேன். அதுக்காகலாம் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டில் இருக்க தேவையில்ல. நீங்கள் ஆஃபீஸ் போங்க, ஓகேயா? என்னடி நான் போகல. பாருங்க செக்கே, இன்னைக்கு லீவ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போங்க. இன்றைக்கி மட்டும் வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 10 மந்த்ஸும் என் கூட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தால் இல்லை வேணாம். வேணால் லாஸ்ட்டாக 2 இல்லை 1 மந்த் இல்லை எனக்கு டெலிவரி ஆகுறப்போ அந்த 1 வீக் அப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்போவே வேணாம் ஜெக்கே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய் என்னாடி இந்த டைமில் புருஷன் கூட இருக்கணும் தான் எல்லா பொண்ணாட்டி சொல்லுவாங்க. நீங்களா நான் துரத்தி விட்றேன். அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் இருந்தால் ஹாப்பி தான். ஆனால் நீங்கள் ஒர்க்கு பார்க்கணும்ல. தயங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் பார்த்தேன் உங்கள் ஃபைல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து ப்ரமோஷன் வர டைமும் சொல்லிவிட்டு அதானே நீங்கள் வந்து அங்கே இது வந்து ஜப்பானும் போனீங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வீட்டிலே இருக்கேன். அப்போதான் அப்போது என்னை விட உங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லைடி, என்ன சொல்கிறேன்ல என் பொண்ணுக்காகன்னு. ஐயோடா, சரிங்க சார், பொண்ணுக்காக. சரி நீங்கள் போங்க, வெளில போங்க. எது? எந்திரிச்சு வெளில போங்க, நான் தூங்க போகிறேன். ஏய் என் மேலே தான் படுத்துட்ருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டுனா? சரி ஓகே, ஷூ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அவங்க மேலோடி படுத்து தூங்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுடுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock அப்படி அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வரான். செக்கே நான் கீழே வரேன் செக்கே, எல்லாரும் கூடயும் சாப்பிடணும் தானே, எதுக்கு எனக்கு மேலே எடுத்துகிட்டு வரீங்க? அப்படியா, சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். செக்கே எனக்கு நடக்க தெரியும். இல்லடி பார்த்து வரணும்ல, அதுக்கு தான். ஐயோ எனக்கு நடக்க தெரியும் செக்கே, சின்ன பிள்ளையே நான் நடப்பேன். சரி வா அப்படின்னு 2 பேரும் அப்படியே கீழே வரீங்க. தயங்க சோஃபியா ஆல்ரெடி அப்படி டைனிங்கில் உட்காந்துருக்காங்க. டேய் பொண்டாட்டியை வெளிலே விட மாட்டேன் போல், என் தங்கச்சி நான் பார்த்தே காலிலேருந்து பார்க்கவே இல்லை பாரு. நான் நல்லா கேளுங்கண்ணா, இதில் வேற சொல்கிறேன், நான் பார்த்துக்க மாட்டேன், தயங்கன்னு தான் ஒன்று பார்த்துக்குவான், பிளாப்ல கதையெல்லாம் சொன்னான். இப்போ பாரு யார் பார்த்துக்கிட்டா என்ன? அப்படின்னு திரும்பி செக்கையை பார்க்குறீங்க. நான் எங்கே ஒன்று பார்த்துக்கிட்டேன்? காலைல சாப்பாடு போட்டால் அது பார்த்துக்கிட்டேம்மா. எந்திரிக்க முடியாமல் இருந்தேன், அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு தெரியாதுண்ணா, நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து உட்காந்துக்கிறான். நீங்களும் சிரிச்சிக்கிட்டே வந்து உட்காருங்க. இப்போ தயங்க வந்துட்டு 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. இன்னும் என்ன கதை? அது தெரியலையே, நானும் என் ஃப்ரெண்டும் அது வந்து நாங்கள் 2 பேரும் லக்கியஸ்ட் பர்சன்ஸ் இன்னும் யாருமே வந்து இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஐயோ அண்ணா, அதை வேறு ஞாபகப்படுத்துகிறீங்க நீங்கள். அப்போ சோஃபி வந்துட்டு நாங்கள் இதை பற்றிலாம் காலேஜில் எவ்வளோ டைம் பேசியிருக்கோம் தெரியுமா, ஒன்றா ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்ற பற்றிலாம். ஆனால் என்ன ஸ்டார்டிங்கில் பேசினப்போ நான் தயங்க லவ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக ஜேகே விழுந்துருவான் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு தெரியும். இப்போ ஜேகே ஒரு மாதிரி மறைச்சி பார்க்குறான். இல்லை ஜேகே, நீ கண்டிப்பாக மயங்கிடுவேன்னு தெரியும். அவளை பாரு.
என்ன என்ன அவளை பார்க்கணும்? அதை பாருடா, பார்த்தோன்னே மயங்கி விழுந்துருவாங்க பசங்களாம். ஓ, அப்போலாம் ஒன்றும் தெரில. நீ போடா, எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்போ என்னாச்சு, நான் யோசித்தேன், வேறு யாராச்சும் வந்தால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது என்னை லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், அவங்க அது நாங்கள் 2 பேரும் ஒரே டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுலாம் நடக்காது, வேறு டைமில் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம் பிளா, அப்படி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பாரு, 2 பேரும் இது ஹிஸ்ட்ரி எழுத வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தயங்க வச்சுட்டு அப்படியா, இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சணும் 2 பேரும், அதாவது நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்க போகிறோன்னு. டேய் நீ உருட்டாதானே, உருட்டாத. நீ இவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவளை தங்கச்சினே சொன்னேன். நீ பேசுறியா நீ? ஏய் வாய மூடு. அண்ணா அப்படிலாம் இல்லை, நீ உண்மை என் தங்கச்சி தானே, நான் தங்கச்சி தானே, நீ தான் என் செல்ல தங்கச்சி, நீ என் தங்கச்சி நீ. ஏய் நடிகராண்டி, நம்பாத. அவளதோ இவன் மேலே காதல் வந்தோடனே தான் உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னை மாமா வேலை பார்க்க வைக்கலாம். போங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எத்தனை ரூபா போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்கள்? ஏய் அதான் கோவத்தில் அடிச்சது, இப்போ தான் கோவம் தான் அடிப்பேன். நீங்கள் நடிகிற போட்டு பொத்துன்னு. அது வேறு சிக்கி, நீங்கள் அடிச்சிங்கல்ல, அடிச்சிடும்னு சொல்லிட்டேன். அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் நியூட்டன் கூட விளாண்டுட்ருக்கீங்க. ஜெக்கே வந்துட்டு, ஏய் போய் ரெடி ஆகுடி. எங்கே ரெடி ஆகணும் ஜெக்கே? வெளில போகிறோமா? அது மாமா போய் பார்த்துட்டு வரலாம். சமுக், என்னடி ரெடியாக போயிட்டு? பேபி பார்க்கவா? ஆமாம், ஏன் உனக்கு பார்க்க வேணாமா? இல்லை எனக்கு பார்க்கணும். எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் என்கிட்ட சொல்ல முடியல, அதானே? ஆமாம். ஏன் சொல்ல? அது தெரியல, எனக்கு ஒரு மாதிரி அது. நான் கோவப்படுவேன்னு நினச்சியா? அப்போ நீங்கள் எப்படி தலையாட்டுறீங்க? அவங்க சின்ன பிடிச்சி உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி நான் எதுடி கோவப்பட போகிறேன்? உங்கள் அப்பா நீ பார்க்க போகிற, என் மாமா அவர் தாத்தா ஆக போகிறாரு, இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணுன்னு உனக்கு தோணாதா? எனக்கு தோணாதா? அப்போ இல்லை, அப்போது உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சா? ஏன்டி எனக்கு தோணக்கூடாதா? இப்போது எனக்குன்னு நமக்குன்னு இருக்கிறது அவர் தானே. சமுக்கா, நீங்கள் பட்டுன்னு போயிட்டா நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு, என்ன அவ்வளோ ரூடாக நினச்சிட்ட நீ? நான் ஏன்டி ஒன்று போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன்? இல்லை, எனக்கு தோணுச்சு, அதுதான் காலையில் கேட்க வந்தேன். எனக்கு தெரியும். அப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள். இப்போது சொல்லலான்னா அப்போ சொல்லலை. போடா, நான் போய் ரெடி ஆக்குறேன், யூபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. வேகமாக அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் டாக்டர் இருந்துட்டு ஜெயன் கிட்ட, இவருக்கு கொஞ்சமாக இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கான்ஷியஸ் வந்துடும், லெட்ஸ் ட்ரஸ்ட் த காட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜெயன் இருந்துட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு, சீக்கிரம் எழுந்திருங்க அங்கிள், சீக்கிரம் எழுந்திருங்க, உங்களை என்னால் இப்படி பார்க்க முடியல, நீங்கள் தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தீங்க, அப்பாவா அம்மாவா. இப்போது இந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஃபெசிலிட்டிக்கெல்லாம் நீங்கள் வேணும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சுவிட்சர் வந்துட்டு இறங்கி வரான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் நீங்களும் ஜெக்கி வந்து நிற்கிறீங்க. பூச்சேடன் அப்படின்னு அவனை போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கான். நீங்கள் ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு, என்னடா சைலண்ட்டாகவே இருக்கா, என்னை பார்த்ததில் எனக்கு ஹாப்பியாக இல்லையா? ஃபெசிலி, நான் பார்த்தியா ஜங்கு, வாங்க உள்ளே வாங்க, இருக்கட்டும். ஸோ அப்படியே எல்லோரும் உள்ளே வந்து அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போ சேடை வந்துட்டு, ஃபெசிலி எப்படி இருக்கா? சூப்பராக இருக்கேன், நான் என் புருஷன் கூட சூப்பராக இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு வராரு. இப்போ கூட டாக்டர் சொல்லிட்டு போனார். வி ஹோப் சீக்கிரமாக ஒரு கான்ஷியஸ் வந்துடும். ஆமாம், நீயே வந்த? அது நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? செக்கே சொல்லி, நீயே சொல்லு.
அ அது அது ஜேடன் என்னோட ஸ்டொமக்குள்ளே என்னோட சாப்பாடை ஷேர் பண்ணிக்க இன்னொரு குட்டி வந்துருச்சு. அப்போ ஜேடன் அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்ருக்கான். ஜேடன் என்னாச்சு? ஏ வெஸ்லி, ஆமாம், இப்போ நீ வந்து இன்னும் ஒரு 10 மந்த்ஸில் ஒரு குட்டி 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 தம்பி இருப்பான். பாப்பாடி. போங்க ஜெக்கு, ஒரு குட்டி தம்பி இருப்பான். பாப்பா போடா. என்னடி? ஜெக்கிக்கு பாப்பா வேணும், எனக்கு தம்பி வேணும். அதான் அவன் பாப்பா பாப்பா சொல்கிறான், நான் தம்பி தம்பி சொல்கிறேன். சரி, ட்வின்ஸாக பெற்றுக்க வேண்டியதானே 2 பேரும். இப்போ ஜெக்கி வந்துட்டு ட்ரைலாம் பண்ணோம், இவ தான் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணல. ஜெக்கி கம்முன்னு இருங்க. ஜேடன் நீ கம்முன்னு இரு. உனக்கு ஹாப்பியாக இல்லை? டி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னோட குட்டியாக அது இவ்வளோண்டா பார்த்தேன். அதுக்குள்ளே நீ ஐயோ அப்பா கிட்ட வந்து சொல்ல, நீங்கள் சீக்கிரமா. வரேன். பின்ன ஸோ நீங்கள் 3 பேரும் உங்கள் அப்பாவோட ரூமுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. சைடில் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டே போயிட்டு உங்கள் அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பேபி சீக்கிரம் எந்திரி பேபி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், லவ் யூ லாட்ஸ். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கேளு, இது கேட்டோன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நீ எந்திரிச்சு நீ பாரு, கண்டிப்பாக நீ வந்து 10 மந்த்ஸில் நீ எந்திரிச்சிருவ, நான் உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு ஸோ ஸ்லோவாக அவர் காதுகிட்ட போயிட்டு, பேபி நீ தாத்தா ஆக போகிற, நீ கிராண்ட் ஃபாதர் ஆக போகிற, நீ இதுக்கப்புறம் நீ வந்து டேடி கிடையாது, நீ வந்து நோ மோர் டேட் ஆர் ஃபாதர், யூ ஆர் கோயிங் டு பி தாத்தா. நீ பாரு பேபி, என்னை பாரு பேபி, இங்கே பாரு, உனக்கு ஹாப்பியாக இல்லையா? நான் அம்மா ஆக போகிறேன், ஜேகே அப்பா ஆக போகிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் அப்படி திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் தலை மட்டும் லைட்டாக நோட் பண்ணிவிட்டு, சரியாக போயிடும்டி, நீ ஃபீல் பண்ணாதானே. ஜேகே பேபி ஏதாவது சொல்லுங்கள், அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, ஏதாவது சரிக்கு சொல்லுங்கள் ஜேகே ப்ளீஸ். அப்போ ஜேகே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, இன்னும் இல்லடி, சரியாக போயிடும், நீ வேணா பாரு, நம்ம பேபி கண்டிப்பாக உங்கள் அப்பா கையில் கொடுப்போம், அவர் கண்டிப்பாக தூக்கி கொஞ்சுவார், அப்போ நீ பார்ப்ப அவர் ஃபேஸ்லேருந்து ஃபுல் சந்தோஷத்தையும். இப்போ ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத, சரியாக போயிடும், ஓகேயா? இப்போ ஜேடன் வந்துட்டு, வெஸ்லி நீ அதே நினச்சிட்டு இருக்காதானே, அவருக்கு சீக்கிரம் சரியாக போயிடும். டாக்டர்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அவங்க அப்பாவோட ஹேண்ட்ஸ் மூவ் ஆகுது. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, பிகாஸ் நீங்கள் அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் பட்டினா அவரை பார்த்து திரும்பி, பேபி இங்கே பாரு நீ ஏஞ்சியா, என் கையை பிடிச்சி தானே நீ, பேபி இங்கே பாரு என்னை பாரு பேபி ஒன்றும் இல்லை, நீ எஞ்சிட்டியா, சும்மா படுத்துருக்கியா, என் கூட விளையாடுறேன் பேபி ப்ளீஸ், நான் ஏமாந்துட்டேன், என்ன ப்ராங்க் பண்ணது போதும், என்னை பாரு நீ பேபி, நீ பாரு ஜேகே அவர் கை மூவ் ஆச்சு ஜேகே. ஒன்றும் இல்லைடி, சரியாக போயிடும். நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகாத. இல்லை ஜேகே உண்மையாக மூவ் ஆச்சு ஜேகே. இப்போ ஜேகே பட்டுன்னு திரும்பி ஜேடன் பார்க்குறான். ஜேடன் டாக்டருக்கு கால் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் டாக்டரும் வராங்க. அவர் செக் பண்ணிவிட்டு அவர் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது, வி ஹோப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக, அப்புறம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. நீங்கள் ஜேகேவை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே நம்ம பாப்பா பார்க்க அப்பா எஞ்சிருவார்ல. கண்டிப்பாடி, கண்டிப்பாக நீ வேணா பாரு, நீ என்கிட்ட ஹாப்பியாக சொல்லுவேன், அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு பாருங்க அப்படிலாம் சொல்லுவேன் என்ன. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஜேடனுக்கு அப்புறம் பாயெலாம் சொல்லிவிட்டு அப்படியே வரீங்க, காரில் வந்துட்டுருக்கீங்க. ஓய் ஜேகே ஏன்டி இப்படி வர, கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் வாயேன், அதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் வராங்கன்னு தெரியுதுல்ல. அது இல்லை ஜேகே நாங்கள் கூட்டிகிட்டு போங்களேன் ப்ளீஸ். அங்கே கூட்டிகிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஸோ அவனுக்கு எங்கன்னு புரியுது, ஸோ அதுக்கு போகிறான். நீங்கள் அங்கே போய்ட்டு அவன் கார் ஸ்டாப் பண்ணதும் ஸ்லோவாக இறங்கி போயிட்டுருக்கீங்க. அவங்க பின்னாடியே வரான். நீங்கள் இப்போது ஜேகேயோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கிரேவியார்டுக்கு தான் வந்திருக்கீங்க.
ஸோ அவங்களோட கிரேவ் கிட்ட போயிட்டு நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்லோவாக கிட்ட வந்து அவனும் அதே மாதிரி நீல் டவுன் பண்ணி உங்களை பார்க்குறான். என்னடி ஆச்சு? ஒன்றும் ஜேகே, நான் அப்பா கிட்ட சொன்னேன்ல, என் புருஷன் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும். சொல்லுங்கள். உங்களுக்கு பொண்ணு வரப்போகிறா சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி எமோஷ்னல் ஆகுறான். அவனுக்கு ஆல்ரெடி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவன் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சிக்கே. அம்மா, நீ பாட்டி ஆக போகிறம்மா. உன் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உனக்கு ஒரு பேத்தி. சிக்கே, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். அம்மா, நான் அப்பா ஆக போகிறேன். இவன் அம்மா ஆக போகிறா. நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்மா. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்னும் 10 மந்த்ஸில் நீ பாட்டி ஆக போகிற. ஒரு குட்டி குழந்த நம்ம வீட்டில் விளையாட போகுது. அதை பார்க்க நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே அப்படியே பேக் சைடு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் இன்னும் நீல் டவுன் பண்ணிட்டு தான் இருக்கான். சொங்கக்கா, இன்னும் இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். நம்ம பாப்பா இருக்கா. அவன் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை அவன் 2 ஹேண்டை வச்சு மறைச்சிக்கிட்டு கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கான். நீங்கள் 2 ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைடா தங்கம், நான் இருக்கேன், பாப்பா இருக்கா, ஆண்டி எங்கேயும் போகல, நம்ம கூடவே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அவன் டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டேன். எழுந்திரிச்சு உங்களை பார்க்குறான். என்ன பட்டுன்னு எடுத்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூடி, லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியாதா என் புருஷன் எதுக்கு ஏங்குறான்னு, எது அவனுக்கு வேணும்னு. அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் ஃபேஸை வச்சு மறைச்சிட்டு அப்படியே தலையாடுறான். ஒன்றும் இல்லடா தங்கம், நீங்கள் சிரிங்க பார்ப்போம். என் குழந்தை இங்கே பாருங்கள், என்ன சிரிங்க, என்னை பார்த்து சிரிங்க. அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் அம்மாட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு. உங்கள் ஃபேஸ் பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் எதை நினைக்கிறீங்க, எதை அவங்க மனசு ஏங்குது, எதை நீங்கள் ஆசைப்படுறீங்க, எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு இப்போ வேணும், எது வேணாம், எது ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்காது, எல்லாம் உங்கள் ஃபேஸ் பார்த்து என்னால் சொல்ல முடியும் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு. லக்கி டு ஹேவ் மை டால். என்னங்க மை டாலா? யூ மை டால், மை பிரின்சஸ், மை லைஃப். ஷோ சமுக்கா, இங்கே வாங்க. அப்படின்னு அவன் ஃபேஸை கப் பண்ணி அவன் ஃபார்ஹெட்டில், அவன் ஐஸில், அவன் நோஸில், அவன் சீக்ஸில், அவன் சின்ன கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது, எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ என் புருஷன் கொஞ்சம் நார்மலானானா அவனுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கா? தூ இங்கே ஹேண்ட் வைங்க அப்படின்னு அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டமக்கில் வைக்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு மாடி வீட்டுக்கு போகலாம். இப்போலாம் சிக்கி போகும்போது எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் வந்து பிஸ்கெட் வேணும், சாக்லேட்ஸு, அப்புறம் வந்து கேக்கு, அப்புறம் சரி எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஓகே அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிகிட்டே போகிறீங்க. அந்த இடம் ஒரு மாதிரி சைலண்ட்டாக நார்மலாக செரி ப்ளூசம் ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே ஃபால் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது. அவங்கள சைடு ஹக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். Love you all with love. This is Take It Rescue. Bye bye.